This video is the sponsored content EduGoats. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. காப்பி செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரு ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வெச்சுக்கிறோம். பத்த வெச்சிட்டீங்களா? இப்போ இந்த இது எடுத்து வைக்கிறோம். பால் பாரு ஒரிஜினல் பாலுங்க. மாட்டு பால் இது எடுத்து ஊத்துறோம். ஒரு டம்ளர். இது வந்து நல்லா காயணும் கொஞ்சம். நல்லா காஞ்சி கொதிக்கணும். கொதி வர வரல வைக்கணும். தேவைக்கான அளவு இந்த பாலை வந்து நம்ம ஊற்றி எத்தனை பேருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க ஒரு நிமிஷம் இருக்கு நல்லா கொதிச்சிருச்சிங்க. அதில் வந்து 2 ஏலக்காய் தூள் கட் பண்ணி போடுறோம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. தூள் 2 கட் பண்ணி போட்டாங்களா? கட் பண்ணி போட்டோம். அது நல்லா கொதிச்சுன்னா அது எதுக்கு மணமாக இருக்கிறதுக்காக போடுறோம். இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். 3 ஸ்பூன் போட்டுங்களா? போட்டோம். அடுத்தது கொஞ்ச நேரம் அது கொதிக்க விடுறோம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? அதை எடுத்து குண்டால ஊற்றுறோம். குண்டால ஊற்றிட்டுங்களா? ஊற்றிட்டோம்னா இப்போ பாருங்க காப்பி தூள் கொட்டுறோம். கொட்டிட்டுங்களா? என்ன பாரு இது பார்த்து கொட்டி ஆத்துறோம். கலர் வர வரலும் நம்ம ஆற்றணும். பத்துன்னு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஆற்றிக்கிட்டோம். இப்போ ஆற்றும் போது ஆறி போயிரும் இல்லையா? அதையே கொஞ்சம் வச்சு அடுப்படி சூடு பண்ணுற மறுபடியும். கொஞ்சம் சூடு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும். ஏன்னா ஜில்லு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள் இதை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி இப்போ சுவையான காப்பி ரெடி. செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்.